ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகச்சிறந்த மார்க்க அறிஞர், ஹனஃபி மதுஹபினுடைய சட்ட மேதைகளிலே ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணாக்கர்களிலே ஒருவர். வெளியூருக்கு சென்று விட்டு நபிமொழிகளை பதிவு செய்து விட்டு, அப்படி பதிவு செய்கின்ற போது தனக்கு அருகிலே இருந்தவரிடத்தில் இரவலாக ஒரு பேனாவை வாங்கி எழுதிவிட்டு அதை திரும்ப கொடுக்காமலேயே பயணப்பட்டு வந்து விட்டார்கள். நீண்ட தூரம் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, நாம் இரவலாக பெற்ற அமானிதத்தை திரும்ப கொடுக்காமல் வந்து விட்டோம் என்று. உடனடியாக அவர்கள் அந்த இரவல் பேனாவை திரும்ப கொடுப்பதற்கு மீண்டும் ஒரு நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொண்டு அந்த பேனாவை திரும்ப கொடுத்து விட்டு வந்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். எனவே அமானிதம் என்பது ஒரு விரிந்த அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கிராமப்புறத்திலே இருந்து வந்த ஒரு மனிதர் கேட்டார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா புய்யாத்தில் அமானத்து ஃபந்தலிரி ஸாஅ. அமானிதம் என்பது ஒரு மனிதனால் பேணப்படாத நிலை ஏற்படுகிற போது, மனிதர்களால் அமானிதம் பேணப்படாத போது, அமானிதத்தினுடைய மாண்பையும் மரியாதையையும் மனிதர்கள் தெரியாமல் பின்பற்றாமல் இருக்கின்ற காலகட்டம் வருகின்ற போது உலகம் அழிந்து போய்விடும், அது கியாமத்து நாளின் அடையாளம் என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர் கிராமத்திலிருந்து வந்தவர். அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளக்கம் தேவைப்பட்டது. அமானிதம் என்றால் என்ன, அதை நிறைவேற்றாமல் இருப்பது என்றால் என்ன, பொறுப்பை சுமந்திருக்கின்ற ஒருவன் அந்த கடமையில இருந்து தவறி போவது என்றால் என்ன என்று அவருக்கு ஒரு விளக்கம் தேவைப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரி ஸாஅ. பொறுப்புகள் அதற்கு தகுதியான மனிதர்களிடத்திலே ஒப்படைக்கப்படாத நிலை வருகின்ற போது, அப்போது நீ உலகத்தினுடைய முடிவு நாளை எதிர்பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். அம்ரு என்கிற இந்த சொல், அதற்கு பொறுப்பு என்று நாம் மொழிபெயர்த்திருந்தாலும் இந்த அம்ரு என்கிற வார்த்தை அதிகாரம், கட்டளையிடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுப்பது, ஆட்சி அதிகாரத்துக்கு உரிய மனிதர்களை தேர்ந்தெடுப்பது, இப்படி ஒரு விரிந்த பொருளை தரக்கூடிய ஒரு சொல்தான் அம்ர் என்பது. அம்ர் என்றால் அரபு மொழியில் கட்டளை என்று பொருள். கட்டளையிடுகின்ற இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை அம்ர் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரி ஸாஅ. பொறுப்புக்குரிய அமானிதத்தை தகுதியற்ற மனிதர்களிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுமானால், அப்போது நீங்கள் உலகத்தினுடைய முடிவு நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. பொறுப்பற்ற மனிதர்கள் பொறுப்பான பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது உலகத்திலே என்ன நடக்கும் என்பதை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நாட்டினுடைய அதிபராக ஒரு அரை முட்டாளை அல்ல, ஒரு முழு முட்டாளையே கொண்டு போய் இந்த நாட்டு மக்கள் வைத்ததன் பலனாக இன்றைக்கு உலகத்திலே எப்படிப்பட்ட நெருக்கடிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன பாருங்கள். அப்பாவி மக்கள், இந்த போர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஈரானை முன்வைத்து நடக்கக்கூடிய போர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்குமானால் உலகத்திலே எத்தனை லட்சம் அல்லது எத்தனை மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற கணக்குகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து விட்டன. ஜூலை மாதத்தில் குறைந்தபட்சம் 4 மில்லியன் மக்கள் பசியிலே வாட வேண்டிய நிலை ஏற்படும். அருகில் வர நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜூலையில் இதே நிலை தொடர்ந்தால், இன்னும் 3-4 மாதங்களுக்கு தொடர்ந்தால் 4 மில்லியன் என்பது 8 மில்லியனாக ஆகும். அது ஒரு பில்லியனாக கூட வளரக்கூடும். இப்படி பொறுப்புள்ள பதவிகளுக்கு பொறுப்பான மனிதர்கள் புறக்கணிக்கப்பட்டு சில சின்ன சின்ன மோட்டிவேஷன்களை, சின்ன சின்ன காரணங்களை மனதிலே வைத்துக் கொண்டு
தகுதியற்ற நபர்களை கொண்டு போய் அமர்த்துவதன் மூலமாக உலகத்திலே பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். அந்த பாரதூரமான விளைவுகள் எங்கே போய் முடியும், எங்கே அது நீக்கும் என்று கேட்டால் உலகத்தினுடைய அழிவிலே தான் போய் நிற்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பொறுப்புள்ள மனிதர்களை, கனமான மனிதர்களை, தகுதி வாய்ந்த மனிதர்களை நீங்கள் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பயணம் ஹிஜ்ரத் என்கின்ற தியாக பயணம். அந்த ஹிஜ்ரத் என்கிற நிகழ்வுக்கு பிறகுதான் இஸ்லாம் ஒரு தத்துவம், ஒரு தியரி என்கிற நிலையில இருந்து ஒரு பிராக்டிக்கல் ரிலிஜியன், நடைமுறைக்கு தோதுவான ஒரு வாழ்க்கை நெறி என்கிற நிலையை இஸ்லாம் அடைந்தது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். ஹிஜ்ரத்துக்கு முன்னர் திருடாதே என்பது அறிவுரையாக இருந்தது, வட்டி வாங்காதே என்பது அறிவுரையாக இருந்தது, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கள் என்கிற அறிவுரை இருந்தது, நபி தோழர்கள் செய்து வந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் தர்மம் கொடுக்க வேண்டும், அது ஃபர்து, கட்டாய கடமை. வட்டி வாங்க கூடாது, அது தடை செய்யப்பட்ட பாவம், தண்டனைக்குரிய குற்றம். திருடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்கிற ஒரு வாழ்க்கை நெறி உருவாக்கப்பட்டது, பாவங்களுக்கான தண்டனை வந்தது. எனவே ஹிஜ்ரத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். அடிகளும் சித்திரவதைகளும் நித்தம் நித்தம் முஸ்லிம்கள் மீது ஏவிவிடப்பட்ட நிலை மாறி, முஸ்லிம்களை கை வைத்தால் அவர்கள் திருப்பி தாக்குவார்கள் என்கிற உத்வேகமும், தாக்க வேண்டும் என்கிற உத்தரவும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். எனவேதான் இஸ்லாமிய வரலாற்றை பதிவு செய்யக்கூடியவர்கள் ஹிஜ்ரி 1447 என்னது ஹிஜ்ரி என்ற அந்த ஆண்டை குறிப்பிடுவது அந்த தியாக பயணத்தை முன்வைத்துத்தான். அவ்வளவு ஒரு முக்கியமான பயணம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை எவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி காட்டியிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, கை விரல்களின் எண்ணிக்கையில் அடக்கிவிடக்கூடிய ஒரு 5-6 பேருக்குத்தான் இவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போறாங்கன்னே தெரியும். அப்படி தெரிந்திருக்கக்கூடிய நபர்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு உரைக்கத் அவருடைய பெயர். அவருக்கு ஏன் இதை சொல்ல வேண்டும்? அப்துல்லா இப்னு உரைக்கத் என்பவர் யார் என்றால் ஒரு இறை மறுப்பாளர். எந்த தத்துவத்துக்கு எதிராக பெருமானார் மக்காவிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த தத்துவம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது என்று பெருமானார் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களோ, அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு உரைக்கத். அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட வேறு சில மனிதர்களால் தான் பெருமானாருக்கு நெருக்கடிகள் ஏவிவிடப்பட்டன. இறை மறுப்பாளர்கள் தான் ரசூலுல்லாஹ்வை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு உரைக்கத். அவரிடம் சொல்கிறார்கள், நான் ஹிஜ்ரத்துக்கு போகிறேன் என்று. எதற்கு அவரிடத்திலே சொல்ல வேண்டும்? அவருக்கு தான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு செல்லக்கூடிய வழி, பாலைவனத்தினுடைய ஷார்ட் ரூட் வழிகள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். இவர் காட்டுகின்ற வழியில் போனால் வெகு சீக்கிரமாக போய் சேர்ந்து விடலாம், ஆபத்துக்கள் இல்லாமல் போய் சேர்ந்து விடலாம், சாலைகளிலே பெரிய பிரச்சனைகள் இருக்க போவதில்லை. இந்த சாலை அறிவுகளை நன்கு பெற்றிருந்த அப்துல்லா இப்னு உரைக்கத் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பொறுப்பு, எங்களை கொண்டு போய் பத்திரமாக மதீனாவில் சேர்த்து விட வேண்டும் என்று. அதற்கு பணம் உண்டு, கூலி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலான பயணத்தில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஒரு முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதற்கேற்ப திறமை இருந்தால் போதும், அந்த ஆற்றல் அவருக்கு இருந்தால் போதும், அந்த ரகசியங்களை பேணுகின்ற அந்த ஒழுக்கம் அவரிடத்தில் இருந்தால் போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதுதான் அமானிதத்தை ஒப்படைத்தல் என்பது என்றால் இதுதான். ஒரு வேலையை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல். அந்த வேலைக்கு ஒரு பொருத்தமானவரா,
என்று பார்க்க வேண்டும். அதுல சூத்த சொல்ல இப்படிலாம் பார்த்து கொண்டே போனால் கடைசியிலே எதுவும் மிஞ்சாது, எதுவும் மிஞ்ச போவதில்லை. அன்புக்குரியவர்களே, அமானிதம் தகுதியற்றவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுமானால் உலக அழிவு நாளை எதிர்பார்த்துக் கொள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஆகையினால் அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாதுகாப்பான நல்ல சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.